تعالى بركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, மேலும் அல்லாஹ் நம்மளை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக படைக்க செய்தானே, அப்படியாப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மக்கத்து ராஜா மனத்து ரோஜா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அங்கத்தினராக நம்மளை ஆக்கினானே, அப்படியாப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஷேக் நாயகத்துடைய கருத்தை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தானே, அப்படியாப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய சமுதாயத்தில் மக்களிடம் நாம் அதிகமாக காணக்கூடிய விஷயம் என்னவென்றால் தற்பெருமையாக இருக்கும். எப்படியாப்பட்ட தற்பெருமைன்னா, ஒருத்தர் சொல்லுவான், நான் 10 ஏக்கர் வீடு வச்சிருக்கேன். உணர்ச்சி சொல்லுவான், நீ 10 ஏக்கர் தான் வச்சிருக்கேன், நான் 20-30 ஏக்கர் வீடு வச்சிருக்கேன், நீ என்ன முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடிப்பான். நான் தான் பெரிய கார் வச்சிருக்கேன், உங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை என்று பெருமை அடிக்கிறது. அந்த பெருமை பற்றி இஸ்லாத்தில் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிப்ரி. யாருடைய உள்ளத்தில் கடுகளவு மலையளவு சொல்ல அல்லாஹ் தஆலா அந்த ரசூலுல்லாஹ் சொல்ல கடுகளவு கூட பெருமை இருந்தால் நாம் சோனம் நுழைய மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்படின்னா நாம் பார்க்க வேணும், ஒரு கடுகளவு கூட பெருமை இருந்தால் அல்லாஹ் தஆலா நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டான். அப்புறம் ஒரு மனிதன் கூறுகிறான், என்ன ரஜுலா யுஹிப்பு ஐயக்கூன தௌபு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனதன். ஒரு மனிதன் கூறுகிறான், யா ரசூலல்லாஹ், அழகிய ஆடை அணிந்தாலும் அழகிய காலணி அறிந்தாலும் அது தற்பெருமை ஆகுமா என்று கேட்டானே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் தஆலா அழகானவன், அழகையே பிரியப்படுகிறான் என்று சொன்னார்கள். அவன் பார்க்க வேண்டும், அழகான ஆடையும் இது காலுறையும் அணிந்தால் தற்பெருமை ஆகாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சொன்னார்கள், அக்கிபரு பெருமை என்றால் என்ன என்று கேட்டப்ப பதில் ஹக்கு உண்மை மறைப்பது, மக்களை மட்டமாக பார்ப்பது என்று சொன்னார்கள். இன்னும் ஹதீஸ்ல வருகிறது, சமஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது அலா அக்பிருக்கும் பி அஹ்லின்னார், நரகவாசிகளை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டான் என்று சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள், அஷுத்தம் குஷான், அவர்கள் அதிகமாக பயப்படுவார்கள், வாதம் குரூரன் வாழும் குரூரன், மோசடியால் மிகவும் பெரியவராக இருப்பார்கள். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் என்று வருகிறது. அப்ப நாம் பார்த்தால் முதலில் பெருமை அளித்தது யார் என்று பார்த்தால் ஷைத்தான் தான். ஏன் ஷைத்தான் எப்படியாப்பட்ட ஆள் என்று அனைவரும் அறிந்திருப்பார்கள். ஆலிமாக இஸ்பானாக இருந்தான். அவன் எப்படியாப்பட்ட ஆலிம்னா, வழக்குமார்களுக்கே பாடம் சொல்லக்கூடியவன். அப்படியாப்பட்ட ஷைத்தான் என்ன ஆச்சுன்னா, அல்லாஹ் தஆலா அவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் நின்று சஜ்ஜா செய்ய சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்ஜா செய்ய சொன்னான். அவன் செய்யல. நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியுமா, அவன் மண்ணால படிச்சாங்க, நான் நெருப்பால படிச்சேன், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அந்த பெருமை அளித்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவனை தடுத்துவிட்டான். ஆகவே அப்ப பார்க்க நம்ம பெருமை அளித்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா சோதனை நுழைக்க மாட்டேன்னு சொன்னான். இன்னொரு சம்பவம், ஷத்தாத் மன்னர் என்று ஒரு மன்னர் இருந்தான். ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மன்னர் அமர்ந்து இருந்தான். பயான் பேசி முடித்தோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, நீங்கள் சொர்க்கத்தை பற்றி கூறினீர்களே, அப்படியே அந்த சொர்க்கத்தை நான் செய்து காட்டுகிறேன் என்று சென்று விட்டான். ஒவ்வொரு ஊரா போய் ஒரு தங்கத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறான். ஒவ்வொரு ஊரா போய் ஒரு தங்கத்தை வாங்கிறான். அந்த தங்கத்தை சேர்த்தி ஒரு சொர்க்கத்தை கட்டினான். எப்படியாப்பட்ட சொர்க்கத்தை என்றால், அழகான வீடு, பெரிய பெரிய மாளிகையாக கட்டினான் வீடை. பாலும் தேனும் குளத்திலோட நீர் எப்படி தண்ணீராட்டு போகுங்க, அந்த மாதிரி தண்ணீராட்ட அந்த பாலும் தேனாலையும் கொலையை செய்தான். அந்த ஊரிலே அழகான பெண்மணிகளை அங்க வைத்தான். அந்த ஊரிலே யாரெல்லாம் அழகான பெண்மணிகளா இருக்காங்களோ அவங்களை கூட்டி செஞ்சு அந்த சொர்க்கத்துல அங்க வச்சான். இப்ப கதவை கூட்டினான்.
அப்புறம் அவர்கள் செல்கிறார்கள். சென்று அனைத்து மக்கள் வரைக்கும் அழைப்பு தருகிறார் அந்த ஷத்தாத் என்ற மன்னர். தரும் பொழுது அனைவரும் அந்த அழைப்பில் வந்தார்கள். அந்த திறப்பிட வைத்த பிறகு அவர்கள் அந்த விற்பனை அந்த கதவை திறக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார்கள். ரூஹ் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தோடனே அந்த காலத்தில் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணுக்கு தெரிவார்கள். அவர்களை பார்த்தோன்னே உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார்கள் ஷத்தாத் என்ற மன்னர். அதற்கு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அவனுடைய ரூஹை எடுக்க சொன்னோன்னே ஷத்தாத் என்ற மன்னர் கூறுகிறார், உனக்கு சிறிது நேரம் இருங்கள், நான் இந்த கதவை மட்டும் திறந்து நான் செல்கிறேன் என்று சொன்னோன்னே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே இல்லை, அவர்களை அந்த ரூஹை அந்த நேரத்திலே எடுத்தார்கள். அதனோட அந்த அனைத்து ஊர் மக்களும் பார்த்து பயந்து இந்த இடத்தை விட்டு நடந்து விட்டார்கள். பிறகு அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்மணிகள் எல்லாம் பட்டினியால் செத்து இறந்து விடுகிறார்கள். அதன் காரணத்தினால் அந்த சொர்க்கத்தையும் மறைத்து விடுகிறார்கள். இன்னும் ஒரு சம்பவம் வருகிறது. காரூன் என்ற ஒரு நபர் இருந்தார். அவர் எப்படி விட்டார், ரொம்ப ஏழ்மையாக இருந்தார். பிறகு அவர்களோட தொழிலை உருவாக்கி அவர்கள் நல்லா சம்பாதித்து நிறைய சொத்துக்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அவர்கிட்ட சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக சொத்து வைக்கிறீர்களே, அதுல நீங்க ஜக்காத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார்கள். அதற்கு அவர்கள் அல்லாஹ்ல நீ சம்பாதிக்கலாம், என் செயலால நான் சம்பாதிச்சு இது என் சொத்தாச்சு, நாளை தரமாட்டேன்னு சொல்லி பெருமையாட்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை எப்படி மறைத்து வைத்தான் தெரியுமா? அவர்களோட பூமியிலே அவர்கள் இழுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் பிடின்னு என்று சொன்னோனே பூமி அவர்கள் இழுத்து பூமிக்குள்ள போய் சாவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். உலகத்தில் சொன்னோன்னே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னோன்னே பூமியில் எடுத்து சென்றார்கள். பார்க்க வேண்டும், ஒரு பெருமை அடித்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா எப்படிலாம் தண்டிப்பான் என்று பார்க்கணும். இன்னொன்று சம்பவம் இருக்கிறது. ஆபித் ஒருவர் இருந்தார். அவர் மிகப்பெரிய ஆபித், நான் தான் பெரிய வணக்கம் சொல்லும் என்று கூறி தெரியும் ஆபித். அவர்கள் ஒரு காட்டு வழியாக நடந்து செல்லும் பொழுது ஒரு கடிகாரத்துடைய கடை இருக்கும். அந்த கடையை பார்த்தோன்னே, யார்பா நீ காட்டுக்குள்ள கடை வச்சிருக்க, காட்டுக்குள்ள வச்சு அவன் வாங்க போறான், அங்க ரோட்ல அங்க ஊர்கிட்டலாம் வைக்கலாம்ல, காட்டுக்குள்ள வச்சு யார் வாங்க போறான்னு என்று சொன்னோன்னே அந்த கடைக்காரன் கடிகாரத்துடைய கடைக்காரன் சொன்னான், நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன், நான் கடைக்காரன் இல்லை, இதான் ஷைத்தான், இந்த கெடிகாரம் சாதாரண கெடிகாரம் இல்லை, இது என் பேச்சு கேட்காதவங்களுக்குடைய கெடிகாரம், அந்த பேர் இருக்குன்னு சொன்னான் அந்த கெடிகாரத்துல. அதற்கு சொன்னான், என்னோட பேர் இருக்கான்னு இதுல பார்க்க சொன்னான் பெருமையா, நான் தான் பெரிய இதுல என்று சொன்னோன்னே அவன் தேடினான். அந்த ஷைத்தான் தேடினான், அவன் பேர்ல கெடிகாரமே இல்லை. சரி போக சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்சம் தூரம் போனோடனே திரும்பி கூப்பிடுறான், ஆபிதே இங்க வாருங்கள், என்கிட்ட பழைய ஸ்டாக் இருக்கு, அதில் நான் பார்த்து அதில் பார்க்குறவங்க பேர் இருக்கான்னு கெடிவானத்தில் பார்த்தோன்னே அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவன் வந்தோடனே பார்த்தான், அவன் பேர்ல கெடிவானமும் இல்லை. திரும்பி போக சொல்லிட்டான், திரும்பி போயிட்டான். அவன் போன வழியில டக்குன்னு திரும்பி கூப்பிடுறான், ஆபிதா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, ஒன்று ஸ்டாக் இருக்கு, அது பார்த்து சொன்னோன்னே அவன் வந்தான். பிறகு சொன்னான், செய்தான் சொன்னான், என்கிட்ட புது ஸ்டாக் இருக்கு, அதுலேயும் பார்க்கவே இப்போ வந்திருக்கோம். பார்த்தோன்னே அவன் பேர் இல்லை. திரும்பி போயிட்டான். அவன் திரும்பி கூப்பிடுறான் செய்தான் அவனை, ஆபிதா இங்கே ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். வந்தோடனே அவன் சொல்றான், உன் பேர்லாம் கெடிவான இருக்காது, நீ வர நான் கூப்பிட்டா நான் சொன்னா நீ போற, உனக்கு கெடுக்கிறதுக்கு அதே போதும் என்று சொன்னார்கள். பார்க்கலாம், ஒரு ஆபிதம் எந்த அளவு பெருமை அடித்தால் அல்லாஹ் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்துக்கே நுழைய மாட்டேன், நான் தான் பார்க்க வேண்டும். ஆகவே தற்பெருமையை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் தஆலா நம்முடைய தற்பெருமையை விட்டு பாதுகாக்க பாக்கியத்தை தருவானாக. ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.